Hi guys, welcome to Tarna's Kitchen. சப்பாத்தியும் முட்டை கீமாவும் செய்யலாம். நான் இதில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் மாவு. சால்ட்டு தேவையான இதில் ஒரு கப்பு பால், லைட்டாக சர்க்கரை. இதெல்லாம் வந்து சாஃப்ட்னஸுக்கு தான். இது சர்க்கரை பால் நல்லா சாஃப்டாகும். பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி எதுவும் இல்லை. நல்லா வந்துச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு கால் மாவு ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாக்கி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெருசு பெருசாக. தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட். இப்போ இந்த அளவு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது குழம்பு சாப்பாடு வச்சுட்டு இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இந்த சைடு. யாருக்கும் தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். இப்போ நாங்களாம் தெரிஞ்சதை கற்றுக்கல. இது வந்து எல்லாமே ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா நீங்கள் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் இது வராது, எனக்கு தெரியாதுங்க, வராது தெரியாது. நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே வரும், தெரிஞ்சுக்கலாம். நாங்களாம் எதுவுமே தெரியாது. நாங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இந்த சென்னைக்கு வந்து இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிறோம். இப்போ இந்த அளவு வதங்கிச்சு. மிளகாத்தூள் குழம்பு மிளகா 2 ஸ்பூன். இதில் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து. எப்பயுமே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு கொதிக்க வைங்க. அந்த சீக்கிரம் அந்த மிளகாத்தூள் வாசனை அதெல்லாம் போயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க தண்ணி. இது இடையில அதை ஊற்ற முடியாது, ஊற்றினா அப்புறம் நல்லா இருக்கும். இல்லை முட்டையை உடச்சி நான் 5 முட்டை எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எத்தனையோ தேவையோ அதை செஞ்சுக்கணும். 5 முட்டை, 3 வெங்காயம், 2 வெங்காயம், 3 தக்காளி. முட்டை நிறைய வேணும், சாப்பிட்றவங்க விருப்பப்பட்டு நிறையா சாப்பிடணும் சேர்த்துங்க. இல்லை கொஞ்சமாக போதுன்னா ஒரு 3, உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் அது தேவையான அளவு நல்லா அடிச்சிடுங்க. வேலை முடிச்சு நல்லா கொதி வரட்டும். அடுப்பில் மாற்றிக்கலாம். சப்பாத்தி செஞ்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம்.
இது கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். மடித்து போட்டு செய்யலாம் சப்பாத்தி. இது திறக்கின உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. இது திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி அவ்வளோ சமோசா மாதிரி மடிச்சிடுங்க. இது திரட்டும் போது இந்த பின்பாகத்தை வச்சு திறக்குது சைஸ் கரெக்டாக வந்து. இது எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நாங்கள் சாதாவாக தான் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தட்டி போடுவோம். எங்கள் மாமியார் சொன்னாங்க இப்படி செய்யணும். எப்பவுமே எந்த சப்பாத்தி செஞ்சாலும் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றாதீங்க. ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி போடும்போது எண்ணெய் ஊற்றிங்க. அடிக்கடி போட்டு அமுக்கக்கூடாது. இப்படி இப்படி இப்படியே அழுத்தினே இருப்பாங்க. அது எழும்பி வராது. அதை அப்படியே விட்றோம். அது போட்டால் தன்னாலே வெந்துடும். சைடில் லைட்டாக இந்த அளவு கொஞ்சம் பெரிய போடணும். இது வந்துச்சு பாருங்க. இங்கே நிறையா பேர் வச்சு என்ன பண்ணுறாங்க, வச்சு 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 அமுக்குறாங்க. அந்த சப்பாத்தி எழும்பி மேலே வராது. இந்த தண்ணிக்குள்ளே யாராவது விழுந்துட்டா வச்சு அமுக்குற மாதிரி அமுக்கினே இருக்கிறாங்க. அது வராது சப்பாத்தி. இப்படி விட்டுடுங்க. அது பாட்டுன்னு அது வேணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டு ரெண்டாவது திருப்புங்க. மூணாவது ஒரு முறை லைட்டாக திருப்பிட்டு எடுத்துருங்க. 2 தடவை 3 தடவை திருப்பணும். இப்போ இது மாதிரி எல்லா சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கணும். முட்டைக்கு நான் ரெடி ஆகிடுச்சான்னு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இது சேர்த்துக்கணும் முட்டையை. ஒரு சின்ன விடுதலை அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் பிடிக்க போச்சோம். வெள்ளை குதிரை வீட்டுக்கு வந்துச்சா, கருப்பு குதிரை ஆத்தோட போயிடுச்சு. அது என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதே கொஞ்ச நேரம் கொதிக்கிடும். சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். முட்டை கீமா ரெடியாக இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இப்போ பெப்பர் பொடி சேர்த்துக்கணும். இப்போ முட்டை கீமா ரெடி ஆகிடுச்சு. சுவையான சப்பாத்தியும் முட்டை கீமாவும் ரெடி. பாருங்க, இப்படி பிச்சிங்கன்னா லேயராக வரும். அதுதான் மடித்து போட்டு வைக்கிறது. லேயராக நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும்.